வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஒரு ஈஸியான பாலக் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, பாலக்கீரை ஃபைன்லி சாப் இது 1 கப், அது 1 கப் பசலைக்கீரையும் கடலை மாவும், பொடித்த வேர்க்கடலை, பீனட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் பீனட் பவுடர் இல்லை கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஃபைன்லி சாப் கொரியாண்டர் லீவ்ஸ் 1/4 கப் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/4 கப். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 மிளகா எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், கிராம்பு, இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னென்ன அரைக்கணுன்றதை நம்ம அரைச்சிக்கலாமாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, பட்டை ஒரு பீஸ், சின்னமன், க்ரீன் சில்லிஸ் 2 to 3, சின்னமன் 1 stick, cloves 2 to 3 cloves, cumin seed ½ teaspoon of cumin seeds, ginger garlic paste or ginger ½ inch and 4 to 5 pods of garlic. Let's make it a fine paste. ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. முட்டை தட்டாமல் கரைச்சிக்கணும். பேட்டர் அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க என்ன எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ. நம்ம மாவுல சேர்த்துக்கோ. இந்த வெங்காயம் கீரைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இஞ்சி பூண்டு அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பேஸ்ட் இங்கே வச்சுருக்கேன் நான். பாதி அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாதி இதில் இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குனா பாலக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. கூட ஃபைன்லி சாப் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பேசன் ஃப்ளார், கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அது கொஞ்சம் தண்ணி வேணால் அதை ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருள கிளறிடுங்க. cook it till it's thick. Now take a plate, grease it, grease a plate. Put the mixture and cool it. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டோம். நல்லா ஆறுனதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 10 to 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 10 minutes ஆகிடுது, ஆறு எடுத்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. பீசஸ் இந்த மாதிரி பீசஸ் வந்துருக்கு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க. டீப் ஃப்ரை பண்ணுறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணுறவங்க ஷாலோ பண்ணிக்கோங்க. என்னட்டும் என்னென்ன காஞ்சோம் இதை டீப் ஃப்ரை பண்ணி இதை பார்த்து பத்திரமா டர்ன் பண்ணி விடுங்க, திருப்பி விடுங்க, பொறுமையாக திருப்பி விடுங்க.
இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி விடுங்க. இப்போ நம்ம பாலக் கட்லெட் ரெடி ஆகிடுத்து. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே உடனே செஞ்சிடலாம். கடலை மாவு பாலக் இது 2 இருந்தால் போதும். மற்றதெல்லாம் வீட்டில் இருக்க பொருட்களாக வச்சு இமீடியட்டாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சம்மர் சீசன் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. இப்போ நம்ம பாலக் கட்லெட் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.